கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 85 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பேசியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த எபிசோட் வேணால் வாட்ச் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும். போன எபிசோட்ல இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இவங்க 3 ராஜாவும் சேர்ந்து போய் பிரச்சனையில தான் சிக்கிறாங்க. தண்ணி கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் உதவி செய்கிறார். அவர் தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி மூலமா அவங்களுக்கு உதவி கிடைக்குது. வேதத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஆதியாகமத்தில் ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஈசாக்குக்கு பெண் பார்க்குறாங்க. அவங்க ரெபெக்காள் ஈசாக்குக்கு மனைவியா வராங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம் மரித்திடுறாரு. அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கிறாங்க. 2 பேரும் பிறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏசான்னு பேர் வைக்கிறாங்க, யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. பிள்ளைங்க வளர்றாங்க. வளர்ந்து ஏசான்றவன் வேட்டையாடுறதுல மகா வல்லவனா இருக்கான். யாக்கோபு 25:27 யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். 25:27 பிள்ளைங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இப்படி 2 பேரும் இருக்காங்க. ஏசாக்கு வேட்டையாடி கொண்டுறதெல்லாம் இவருக்கு வாய்க்கு ருசியா இருக்கும். ஈசாக்குக்கு ரொம்ப டேஸ்டியா அவர் சாப்பிட்டு பழக்கமான ஏசா மேல அவருக்கு பாசம். இவங்க அம்மா பாத்தீங்கன்னா ரெபெக்காள் யாக்கோபின் மேல பாசம். இது பிள்ளைங்க ஒரு குடும்பங்கள் நடக்கிறது தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். அம்மாவுக்கு ஒருத்தர் மேல, அப்பாவுக்கு ஒருத்தர் மேல. இது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஒரு நாள் ஏசா வெளியில ரொம்ப பசியோட வரான். யாக்கோபு அவருக்கு சமைச்சிட்டு இருக்காரு. அப்பம், கூழ் இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது இவர் எனக்கு சாப்பிட கொடு, அந்த சிவப்பான கூழ் எனக்கு சாப்பிட கொடு அப்படின்னு கேட்கிறாரு. யாக்கோபு சொல்றாரு, நான் சாப்பிட கொடுக்க மாட்டேன். அப்படி ஒன்று கொடுக்கணும்னா உன் புத்திர பாகத்தை எனக்கு வித்து போடு. இவனும் என்ன பண்றான், சரின்னு சொல்லிடுறான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, சாவறத காட்டிலும் எனக்கு அது தேவையில்லை. பசியில சாவறதை விட எனக்கு சேஷ்ட புத்திரம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சேஷ்ட புத்திரத்தை வித்துறான். அதாவது அவன் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லி வம்சம் வேணாம்னு சொல்லிடுறான். அப்போது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தியம் பைட்டங்கூழியம் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா என்ன பண்ணிடுறான், இந்த சாப்பாடு விஷயத்துக்காக புத்திர பாக்கியம், அதாவது பிள்ளை பேருன்றது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒருத்தர் கிடைக்கவே கிடைக்காது. வம்சமே இல்லாத போனாலும் பரவாயில்ல, ஒரு சாப்பாட்டுக்காக அவன் சந்ததியே வேணாம், எனக்கு வம்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணிடுறான், அலட்சியம் பண்ணிடுறான் புத்திர பாக்கியத்தை. அந்த புத்திர பாக்கியத்தை அவன் அலட்சியம் பண்ணது ஆண்டவருக்கு பார்வைக்கும் பிடிக்காத காரியம்தான். இப்படி வளர்றாங்க. இப்படிதான் பாருங்க, நாம வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல சில அற்ப காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், முக்கியமான விஷயத்தை இழந்துடுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெம்பரவரி ரிலீஃப் பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை. அதுல இருந்து தற்காலிகமா இந்த பிரச்சனையை நாளைக்கு தள்ளி போடுவாங்க. திரும்ப நாளைக்கு இருக்க பிரச்சனையை ஒரு வாரத்துக்கு தள்ளி போடுவாங்க. இப்படி தள்ளி போட்டுனே என்ன ஆகணும், அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை 10 பிரச்சனை ஆயிடும். இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டு தியானிச்சு, நம்ம வழிகள் ஏதாவது குற்றம் குறை இருந்தா அதையும் சரி செஞ்சு, என்ன நம்ம தவறு நடந்திருக்கு, எந்த பிரச்சனை நம்ம தவறு செஞ்சிருந்தா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதாலேயோ தாழ்ந்து போறதாலேயோ குறைஞ்சு போயிட மாட்டோம். ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளை தாழ்த்தி ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், என்னால இவ்வளவு பெரிய பாதிப்பு, நான் மட்டும் இல்லை என் குடும்பம் பாதிச்சிருக்காங்க, நீங்க தான் எனக்கு வழி காட்டணும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளணும், இப்படி ஆசீர்வாதமா நடத்திருக்கீங்களே
ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்ல இருந்து இப்படி நம்ம பார்க்கிறோமே, சந்ததி சந்ததியா நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என்னோட பிரச்சனைய நீங்க எடுத்து போடுங்க. என் வாழ்க்கைய சமாதான சந்தோஷமா மாத்துங்க. என் குடும்பத்துல சமாதானம் இருக்கும்படி, என் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா மாறும்படி மாத்துங்கன்னு கேளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்துவார். ஆதியாகமம் 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் சொல்றாரு பாருங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி ஆதியாகமம் 15:5 ஆபிரகாம வெளியே கூப்பிட்டு போய் வானத்து நட்சத்திரங்களை எண்ணு, இதை எண்ணக்கூடுமானால் இந்த சந்ததி இந்த மாதிரி இருக்கும், அப்படி உன் சந்ததி பெருகும்னு சொல்றாரு. ஆதியாகமம் 17:4 நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன ஆவாயின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் நல்லது தான் அவருக்கு இருந்து கிடைக்கும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடினால், இதுதாங்க, இதைதான் நம்ம கை கொண்டு தேவனை சார்ந்து வாழும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆஸ்வதிப்பார்ன்றது அவரே சொல்றார் பாருங்க. ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்படுறாரு. ஈசாக்கு விதை விதைத்தான், அவரை 100 மடங்கு ஆஸ்வதித்தார்னு சொல்லி வசனம் இருக்கு. 12 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, 1 மடங்கு பலன் தான் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 13 அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்கார் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் தேசத்தில் இருக்கான் பாருங்க, அபிமெலேக்கு, பெலிஸ்தர் ராஜா அபிமெலேக்கு இருக்க இடத்துலதான் அவனும் இருக்கான். பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய். ராஜா சொல்றான் பாருங்க, ஒரு தேசத்துல இருக்கவன் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ராஜாவை விட அதிகமான ஆசீர்வாதம். ஒரு தேசத்தோட ராஜா சொல்றான், நீ இங்கிருந்து போயிடு, எங்களை விட்டு போ, நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்ட, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானான்னு சொல்றான். பாருங்க, இது ஆண்டவரை சார்ந்து வாழும்போது எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குது, எப்படி அவரு வாக்குத்தத்தம் கொடுத்தத மறக்காம தகப்பனுக்கு நான் கொடுத்தேன் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றார். ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் 26:3 சொல்றார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாட்டார். பாருங்க, ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட சொல்றாரு. ஈசாக்கோட பிள்ளைங்க வளர்றாங்க, அதுல ஒரு பிள்ளை ஒரு தவறு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது. அதனால நம்ம இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி. நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.